இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் பயாலஜி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்க கேட்டிருந்த क्वेश्चन என்னென்ன அப்படின்னா நீட் பயாலஜி சிலபஸ் அண்ட் நீட் பயாலஜி 2025க்கும் 2026க்குமான டிஃபரன்ஸ் அண்ட் பயாலஜி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்றது அண்ட் பயாலஜி கிளாஸ் உங்க நீட்ல வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே கேட்டீங்க. சோ அதுக்கான வீடியோ தான் இது. சோ நீட் பயாலஜி சிலபஸை பொறுத்த வரைக்கும் சோ 25ல இருந்து 26க்கு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சேமா வந்துட்டு NCERT தான் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் 11ல பிளான்ட் பிசியாலஜி, அனிமல் கிங்டம் அண்ட் பயோமாலிகுல்ஸ் அண்ட் கிளாஸ் 12ல பாத்தீங்க அப்படின்னா ஜெனடிக்ஸ், ஹியூமன் பிசியாலஜி அண்ட் ஈகாலஜி. சோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்க கவர் பண்ணாலே போதும். சோ பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. சோ நீட் பயாலஜி 2025க்கும் 2026க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ 2025 பேப்பர் வந்துட்டு பாத்தீங்கன்னா டைரக்ட் क्वेश्चंस நிறையவே வந்திருந்தது. பட் இருந்தாலும் வந்து கான்செப்ட்ல வந்துட்டு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. சோ மெமரைஸ் பண்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிருந்தாங்க. அண்ட் கான்செப்ட் படிச்சவங்க வந்துட்டு 600க்கு மேல ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி பயாலஜில 350க்கு மேல வந்து ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. சோ எப்பவுமே நம்ம சொல்றதுதான் கான்செப்டை கிளியரா படிங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹார்ட் சவுண்ட் அப்படின்னு கேக்குற ஒரு क्वेश्चन இருக்கு, லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது டைரக்ட் क्वेश्चन, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச क्वेश्चन. பட் ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை டெஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. சோ அதனால இன்டைரக்டான क्वेश्चंसும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் நீட் பயாலஜி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन வந்துட்டு உங்களோட மிரர் மாதிரின்னு சொல்லலாம். சோ ஒரே மாதிரி தான் பேட்டர்ன்ஸ் இருக்கும். பட் லைட்டா வந்துட்டு வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்டிருப்பாங்க. சோ டைரக்டா ஒரே மாதிரி வரல அப்படின்னாலும் அதே क्वेश्चन இன்டைரக்டாவோ இல்ல வந்துட்டு வேற மாதிரியோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் 80% ஆஃப் நீட் பயாலஜி क्वेश्चंस வந்துட்டு ரிப்பீட்டட் தீம்ல தான் வந்துகிட்டு இருக்கு. சோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन படிக்கிறதுனாலே நம்ம பயாலஜில நிறைய क्वेश्चंस வந்து அட்டெண்ட் பண்ணிட முடியும். அண்ட் நீட் பயாலஜி கிளாஸ் நம்ம இன்ஸ்டியூட்ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா கான்செப்டை தான் நாங்க வந்து பெருசா மேப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஜெனடிக்ஸ் வந்து நாங்க எப்படி சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னா சோ கலர் கோடட் ஃபேமிலி ட்ரீஸ் இருக்கு இல்லையா, சோ அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் நாங்க சொல்லிக் கொடுப்போம். சோ இதனால எப்படி இருக்கும் உங்களுக்குன்னா சோ மெமரி பவர் வந்து உங்களுக்கு டபுளா இருக்கும். பிகாஸ் நம்ம ஒரு கான்செப்ட் வந்து டெக்ஸ்டா பாக்குறத விட அது ஒரு இமேஜா பாக்குறதோ இல்ல கலரா பாக்குறதோ ஈஸியா நம்ம பிரெயின்ல வந்துட்டு ஸ்டோர் ஆயிடும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே டீச்சிங் மேட்டர் கிடையாது. சோ அந்த கான்செப்டை நீங்க உங்க மனசுல எப்படி விஷுவலைசேஷன் பண்ணி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றதுல தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீட் பயாலஜி ஒன் ஷாட்டை பத்தி கேட்டிருந்தீங்க. தாராளமா நீங்க ஒன் ஷாட் வீடியோ பார்க்கலாம். அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குயிக் ரிவிஷன் வெப்பன் மாதிரி தான் இருக்கும். சோ 11 hours or 10 hours வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சோ அதை வந்துட்டு யூஸ்ஃபுல்லா பாருங்க. சோ ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்காம நடுவில் வந்துட்டு பாஸ் பண்ணிட்டு அந்த கான்செப்டை எழுதுங்க அண்ட் ரீகால் பண்ணுங்க. அண்ட் அகைன் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க சோ அந்த ஒன் ஷாட் வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்து முடிக்கிறதுக்குள்ள ஆல் கான்செப்ட்ஸ் நீங்க வந்துட்டு கிளியரா பார்த்து முடிச்சிருவீங்க. இந்த மாதிரி நீட் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆஃபீஸ் சேனல் மதுரையில இருக்கு. சோ ஈஸியா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.